வணக்கம். கதையின் பெயர் காரணங்கள். அத்தியாயம் 5. இவ்வளவு தூரம் அம்மாவும் மாமியாரும் ஒத்துப்போவார்கள் என்று வாஸ்தவத்திலேயே உஷாவும் மாதவனும் நினைக்கவில்லைதான். ஏழை, அத்தனை அந்தஸ்தில்லாதவன் என்று தன் தாயை நிச்சயம் மாமியார் மட்டம் தட்டுவார் என்று எதிர்பார்த்த உஷாவுக்கு அம்மா சொல்லும் எதற்கும் நீங்க சொன்னா சரி என்று கூறி அனுசரணையாய் நடந்து கொள்வதை பார்க்கையில் ஆச்சரியமாக கூட இருக்க கணவனிடம் இது குறித்து பேசவே செய்தாள். நம்ம 2 பேர் அம்மாக்களும் இப்படி அக்கா தங்கச்சிங்க மாதிரி அன்போடு பழகிறது எனக்கு நம்ப முடியாததா இருக்குது. வாட் அபவுட் யூ மாது? யூ ஆர் ரைட். அப்பப்போ முரண்டிப்பாங்கன்னு நான் கூட எதிர்பார்த்தது நிஜம்தான். இவங்க இப்படி இருக்கிறது எத்தனை சந்தோஷத்தின் நிம்மதியும் தருது. உஷா கண்களை இடுக்கி கொண்டு யோசித்தபடி பேசினாள். உங்கள் அம்மாவை இத்தனை நாளாக நான் தான் தவறாக புரிஞ்சுக்கிட்டு இருந்தேன்னு தோணுது. வாய் தொடுக்கானவங்க, பணம் தனக்குத்தான் இருக்குன்ற திமிர் பிடிச்சவங்கன்னு நினச்சிட்டு இருந்ததெல்லாம் தப்புன்னு புரியுது. எங்கள் அப்பா வாஸ் அ பேட் இன்ஃப்ளூயன்ஸ். உஷா, அவர் எது சொன்னாலும் அம்மா பூம் பூம் மாடு மாதிரி தலையாட்டுவாங்களே தவிரவும் தனக்கான யோசனை பண்ணி இது சரி இது தப்புன்னு சொல்ல மாட்டாங்க. அப்பாவுக்கு பணம் முக்கியம், அதனால் அவங்க இருக்கிற வரைக்கும் அம்மாவும் அப்படியே இருந்தாங்க. இப்போ நாம் பார்க்குறது தான் அவங்க உண்மையான சுபாவம். அதோட எங்கள் அக்கா 2 பேருக்கும் கூட அத்தனை நல்ல குணம் இல்லை. முக்கியமாக ராதிகா குறை சொல்கிறத தவிர வேறு எதுவும் தெரியாதவோ. நீ இந்த ஒரு மாதத்தில் பார்த்தியே, இவங்க பிடிலேருந்து விடுபட்டு அம்மா இப்போ இத்தனை உசத்தியாக இருக்கிறது எனக்கு ரொம்பவும் சந்தோஷமாக தான் இருக்குது. நேற்று பாருங்க, எங்கள் அம்மா பாத்ரூமில் வழுக்கி விழுந்துட்டாங்க. கணுக்கால் கிட்ட லேசாக வீங்கி போச்சு. உடனே உங்கள் அம்மா அவங்கள உட்கார வச்சு தன் கையால் அயோடெக்ஸ் தேய்ச்சி விட்டாங்க. சம்மந்தி அம்மா குணம் தங்கம்னு என்கிட்ட அம்மா சொன்னப்ப அவங்க கண் கலங்கி போச்சு மாது. இவ்வளவு நல்ல மனுஷ புரிஞ்சிக்காம இத்தனை நாளாக என்னென்னவோ பேசியிருக்கேன்னு எனக்கே வெக்கமாக இருந்துச்சு. உணர்ச்சி வசப்பட்டு பேசியவளை தன்பால் இழுத்து மாதவன் அணைத்து கொண்டான். நீ ஃபீல் பண்ணுறாப்புல நானும் உங்கள் அம்மா விஷயத்தில் நினைக்கிறேன். உஷா, போன வருஷம் அவங்க இங்கே வந்து நம்ம கூட தங்க ஆரம்பிக்கிற வரைக்கும் உங்கள் அம்மா மேலே எனக்கு உயர்வான அபிப்பிராயமே இருந்ததில்லை. ரொம்ப பேசுகிறாங்க, பூஜை கோவில் பித்து அதிகம், பிரத்தியாரை சுலபமாக குறை சொல்கிறதுன்னு அப்படின்லாம் கூட நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ நம்ம கூட இருக்கிற இந்த ஒரு வருஷமாக அவங்க எவ்வளோ நல்லவங்க, எத்தனை கடுமையாக நமக்காக உழைக்கிறாங்க, நம்ம பேரில் எவ்வளவு பிரியம் வச்சுருக்காங்கன்றதெல்லாம் புரிஞ்சுது. காலில் அயோடெக்ஸ் தடவினதை பெருசாக சொல்ல வந்துட்டியே. 4 நாள் முன்னால் எங்கள் அம்மா வயிறு சரியாக இல்லாமல் புடவையிலேயே வாந்தி எடுத்துட்டப்ப உங்கள் அம்மா அசிங்கம் பார்க்காம உடனே அதை தானே தோச்சி போடலையா? எத்தனை ஒசந்த குணம் அது. இப்படி மாதவனும் உஷாவும் சதா ஸ்லாகித்து கொள்ளும் அளவுக்கு வளர்ந்த பாகீரதி சொர்ணத்தின் நெருக்கம் அந்த ஒரு மாதத்தில் இன்னும் அதிசயிக்கத்தக்க விதத்தில் பரவியது. மாதவனின் பெற்றோர்கள் சுத்த அசைவம், உஷாவின் பக்கமோ தீவிர சைவம். பாகீரதி இவர்களோடு வந்து தங்கும் வரை வீட்டில் தினமும் முட்டை செய்து கொண்டிருந்தது கூட சுத்தமாக நின்றுவிட வாய்க்கு அசைவம் தேவை போல தோன்றினால் மாதவன் மட்டும் ஒரு நாள் புகாரிக்கு சென்று ஒரு பிடி பிடித்து விட்டு வருவதோடு சரி. மாமியாரை வீட்டுக்கு அழைத்து வரும் முன் சாப்பாடு விஷயமாக உஷா பயந்தது உண்டுதான். சைவமும் அசைவமும் ஒத்துப்போகுமா? சாப்பிடாவிட்டாலும் அசைவ உணவு என்றால் குமட்டும் ரகம் நான் இல்லை. யார் யாருக்கு எது வேண்டுமோ சாப்பிட்டு விட்டு போகட்டும் என்று விட்டு விடுவேன். ஆனால் அம்மா, பக்கத்து வீட்டில் முட்டை பொரித்தாலும் இங்கு இவளுக்கு வயிற்றை பெருட்டுமே, என்ன செய்ய? நல்ல வேளையாக உஷா பயந்த தினசில் எதுவும் நடந்துவிடவில்லை. மாறாக நானும் இனிமே சம்மந்தி அம்மா மாதிரி சுத்த சைவமாக இருந்துட்டு போகிறேன். உங்கள் அப்பா போன அப்புறம் எனக்கு மட்டும் எதுக்கு கறியும் மீனும்? வேணாம், பால் சோறு சாப்பிட்டுக்கிட்டு நான் பாட்டுக்கு விழுந்து கிடக்கிறேன் என்று சொர்ணம் கூறிவிட்டாள். இவள் இப்படி என்றால் தன் பங்குக்கு பாகீரதியும் தன் விருப்பு வெறுப்புகளை எல்லாம் ஒதுக்கி விட்டு கொடுக்கவே செய்தாள். பாகீரதிக்கு சினிமா பார்ப்பதும் பத்திரிகைகள் படிப்பதும் அறவே பிடிக்காது. இரண்டையும் ஊரை கெடுக்கும் பழக்கம் என்று காட்டமாக பழிப்பாள். ஆனால் சம்பந்தி அம்மாவுக்கு இவை இரண்டிலும் மோகம் அதிகம் என்பது தெரிந்த பிறகு பக்கத்து வீட்டம்மாவிடம் கூறி சர்க்குலேஷன் லைப்ரரி ஆளை உடனே வீட்டுக்கு வர சொன்னாள். ஸ்வர்ணத்துடன் அமர்ந்து ஞாயிறன்று டிவியில் படம் பார்த்தாள். பஜனை பாடல்களில் அவ்வளவாக சம்பந்தி அம்மாவுக்கு நாட்டம் இல்லை என்பதை ஊகிக்க முடிய பக்தி பாடல் டேப்புகளை அறவே தவிர்த்ததோடு 3வது வீட்டு சுந்தரிடம் கேட்டு நினைவெல்லாம் நித்யா படப்பாடல் டேப்பையும் வாங்கி வந்து கேளுங்கம்மா, நொந்து போன மனசுக்கு இதமாக இருக்கும் என்று சொல்லவும் செய்தாள். இது தவிர புருஷனை இழந்த துக்கத்தில் இருப்பவள்
வசதியாக வாழ்ந்தவள் என்று சொர்ணத்தை தூசி துரும்பு எடுத்து போடக்கூட பாகீரதியை அனுமதிக்கவில்லை. நல்லா இருக்கு சம்மந்திம்மா. காயெல்லாம் நீங்கள் நறுக்கி தர வேணாம். நான் ஒருத்தி எதுக்கு இருக்கேன்? தண்டத்துக்கு. 4 பேருக்கு காய் நறுக்கி சமைக்கிறது ஒரு பெரிய வேலையா என்றாள். ராத்திரி பூரா தும்மிக்கிட்டே இருந்தீங்களே, வெந்நீர் வச்சு தரேன், குளிங்க. தினம் போல பச்சை தண்ணியை விட்டுக்காதீங்க, ஒத்துக்காமல் ஜுரத்தில் கொண்டு விட்டு விட போகுது என்றாள். உடம்பெல்லாம் நோவுதுன்னு சொன்னீங்களே, மிளகு ரசம் வைக்கட்டுமா? சலசலன்னு ரசம் விட்டு சூடாக சாப்பிட்டீங்கன்னா அப்பாடின்னு இருக்கும். செய்யவா என்றாள். போனவர் போயிட்டாரு. அவரை நினச்சி அழுதுகிட்டே இருந்தா உங்கள் உடம்பும் கெட்டு தாங்க போகும். வாங்க, பீச் வரைக்கும் போயிட்டு காத்தாட உட்காந்துட்டு வருவோம் என்றாள். ஆயா, நீ போய் ஒரு சைக்கிள் ரிக்ஷா கூட்டிட்டு வா. சம்மந்தி அம்மாவுக்கு எங்கேயும் காரில் போய் தான் பழக்கம், நடந்தாங்கன்னா கால் வலிக்கும் என்றாள். இன்னும் குறிப்பறிந்து எல்லா விதத்திலையும் தேவையறிந்து அனுசரித்து நடந்தாள். இவள் இப்படி விட்டு கொடுக்க, அவள் அப்படி விட்டு கொடுக்க கிட்டத்தட்ட 3 மாதங்கள் வரை எல்லாம் ஏக ஒழுங்காக இருந்தன. காலேஜ் ஆஃபீஸிலிருந்து வீடு திரும்பிய உஷாவும் மாதவனும் எங்கள் வீடு எங்கள் பெரியவர்கள் மாதிரி உண்டா என்று சதா கர்வப்பட்டனர். எதிர் வீட்டு பக்கத்து வீட்டுக்காரர்கள் கூட இந்த மாதிரி ஒற்றுமையாக சம்பந்திகளை உலகத்தில் பார்ப்பது அபூர்வம் என்று மூக்கில் விரலை வைத்தனர். ஆனால் எல்லாம் சரியாக 3 மாதங்களுக்குத்தான். அப்புறம் பேத்தி விஷயத்தில், சாப்பாடு ரூபத்தில், பண விவகாரத்தில் என்று இங்கும் அங்குமாய் குட்டி குட்டியாய் மனவேற்றுமைகள் தோன்றி அவை சின்ன சின்ன வாக்குவாதங்கள், மனஸ்தாபங்களுக்கு இடம் கொடுக்க அவை பெரிய சண்டைக்கு உற்சாகமாய் ராஜபாட்டை ஒன்றை போடவே செய்தன. முதலில் எப்படி எங்கு கோணல் துளிர்விட்டது? ஆமாம், சாப்பாட்டு விஷயத்தில்தான். கிராமத்தில் ரொம்ப நெருக்கமாக பல வருஷங்கள் பழகிய குடும்பத்தில் பெண்ணுக்கு திருமணம் என்று அழைப்பு வர இதற்கு போகாமல் இருப்பது தவறு. 4 நாட்கள் முன்னதாகவே சென்று கூடமாட உதவி செய்வதுதான் நியாயம். அவர்கள் நாம் உண்டியாய் இருந்த காலத்தில் எவ்வளவோ உதவிகள் செய்திருக்கிறார்கள் என்ற நினைப்பில் பாகீரதி காட்பாடிக்கு புறப்பட்டு போய் 4 நாட்கள் தங்கி வந்த பிறகுதான் முதலாய் முகச்சுளிப்பை ஏற்படுத்தும் பேச்சுவார்த்தை எழுந்தது. பாகீரதி இல்லாத ஒரு நாளில் வழக்கம் போல் தன் அசைவ ஆசைக்கு வேண்டி மாதவன் புகாரிக்கு சென்றிருக்கிறான். வறுத்த கோழியை சாப்பிடுகையில் அம்மாவுக்கு சிக்கன் வறுவல் பிடிக்குமே, பாவம் இத்தனை நாட்களாய் சாப்பிடாமல் நாக்கு சித்திருக்குமே, அரை கோழி வாங்கி சென்று கொடுத்தால் என்ன? அத்தை கூட ஊரில் இல்லையே என்று தோன்ற வாங்கி எடுத்து வந்து அம்மாவிடம் நீட்டியிருக்கிறான். பொட்டலத்தை பிரித்து பார்த்த சொர்ணத்துக்கு நாக்கெல்லாம் கணத்தில் ஜலம். எதுக்கு தம்பி, நான் தான் இதெல்லாம் வேணாம்னு விட்டுட்டேனே என்று வாயால் பேசினாலும் அவள் முகத்தில் தோன்றிய ஆர்வம் வெளிப்படையாக இருக்க, பரவாயில்ல சாப்பிடுங்க அத்தை, மாமா இல்லைன்றதுக்காக உங்களுக்கு பிடிக்கிறதை ஏன் விடணும் என்று உஷாவும் ஊக்கம் கொடுக்க, ஒரு பக்கமாய் அமர்ந்து ரசித்து வறுவலை சொர்ணம் சாப்பிட துவங்க 1.5 வயசு வந்தனா பாட்டியின் முன்னின்று தா தா என்று பிஞ்சு கைகளை நீட்ட, நன்கு வறுபட்ட சதையில் துளி பீத்து அதன் வாயில் பாட்டி வைக்க அவளும் சப்பு கொட்டி கொண்டு தின்றுவிட்டு மீண்டும் தா பாட்டி தா என மாதவனுக்கும் சொர்ணத்துக்கும் ஏகப்பட்ட குஷி. பாரு பாரு, அப்பனுக்கு சரியான மகதான் இவ என்று பெருமையுடன் பாட்டி பேச சந்தோஷத்துடன் மாதவனுடன் சேர்ந்து உஷாவும் சிரிக்கவே செய்தாள். 4ஆம் நாள் பாகீரதி ஊரிலிருந்து வந்து இறங்கினதும் பேச்சுவாக்கில் ஆயா இதை அவளிடம் சொல்லப்போக சட்டென்று கேட்டவள் முகம் கடுகடுவென்றானது. என்னது, என்ன பண்ணாங்க? திருப்பி சொல்லு. அம்மாவுக்குன்னு ஐயா வாங்கி வந்த வறுத்த கோழியில் துளி எடுத்து உங்கள் பேத்தி வாயில் வைக்க அது லபக் லபக்குன்னு எப்படி விழுங்கிச்சு தெரியுமான்னு? யார் வாங்கிட்டு வந்தாங்க? ஐயா தாம்மா. என்ன வாங்கிட்டு வந்தாங்க? வறுத்த கோழி. நிச்சயமாக தெரியுமா உனக்கு? அட, எனக்கு கூட தின்ன கொடுத்தாங்கம்மாண்ணே. சரி சரி, அந்த கன்றாவியை என் பேத்திக்கா கொடுத்தாங்க? ஆமாம்மா, அதுவும் சப்பு கொட்டிக்கிட்டு சாப்பிட்டுச்சு. ஆயா அழுத்தம் திருத்தமாக பேச கேட்டுக்கொண்டு நின்ற பாகீரதியினுள் கோபம் முட்டின்று வெடித்தது. இனிமேல் நான் சுத்த சைவம் என்று சொல்லிவிட்டு என் தலை 2 நாட்களுக்கு மறைந்ததும் உடனே வாங்கி வந்து குடும்பத்துடன் கும்மாளம் அடித்து கொண்டு சாப்பிடுவதற்கு வெட்கமாக இல்லை? புருஷன் தவறின பிறகும் அது என்ன நாக்கு சபலம்? இவர்கள் கண்டது எதை வேணுமானாலும் தின்றுவிட்டு போகட்டும். அதற்கு இந்த வீடும் என் பேத்தியும் தான் அகப்பட்டார்களா? அசட்டுத்தனமாய் ஒருவித ஆங்காரம் எழ
மாலையில் உஷா திரும்பினதும் அவளை தனியாக மடக்கி இது குறித்து பாகீரதி விசாரித்தாள். நான் இல்லாத சமயத்தில் இங்கே கண்ணா பின்னான்னு ஏதாவது நடந்தா அதை நீ கண்டிக்க வேண்டாமா உஷா? என்ன கண்ணா பின்னான்னு நடந்துச்சு? யார் செஞ்சாங்க? எல்லாம் உங்கள் மாமியார் தான். தான் கண்டதை தின்னதோடு இல்லாமல் என் சின்ன குட்டிக்கும் கொடுத்தாங்களாமே. ஒரு நிமிஷம் எதுவும் புரியாமல் நின்றுவிட்டு பின், ஓ அதுவா, என்னம்மா நீ, நான் என்னவோ பயந்துட்டேன். ஏதோ பிள்ளை வாங்கி வந்தாரேன்னு அத்தை சாப்பிட்டாங்க, கூட சின்னி நின்றுக்கிட்டு கேட்டதால் துளி கொடுத்தாங்க. இப்போ இதனால் என்ன ஆயிடுச்சு? போமா என்று சொல்லி சிரிக்க உண்டான ரணம் மாறாமலேயே பாகீரதி திரும்பி போனாள். ஆனால் அன்று சம்பந்தி அம்மாவுடன் பேசுகையில் மட்டும் ஓரிரு தரம் யாரையும் எந்த வார்த்தையும் இந்த காலத்தில் அப்படியே நம்பிட முடியறதில்லை என்று கோபத்துடன் சலித்து கொள்ளவே செய்தாள். இது பாகீரதிக்கு ஏற்பட்ட முதல் காயம். இது நடந்த ஒரு வாரத்துக்கெல்லாம் சொர்ணத்தை பாதிக்கும்படியான இன்னொரு நிகழ்ச்சி நடந்தது. ஒரு ஞாயிற்றுக்கிழமை உறவு மனிதர்கள் 4 பேர்கள் வந்து பேத்தியை நடுநாயகமாக வைத்து கொஞ்சிக் கொண்டிருக்கையில் வயசான கிழவர் ஒருவர் வந்தனாவை தூக்கி பிடித்து, உனக்கு இந்த பாட்டி பிடிக்குமா அந்த பாட்டி பிடிக்குமா என்று வினவ, குழந்தையும் இருவரையும் மாறி மாறி பார்த்துவிட்டு இந்த பாட்டி என்று பாகீரதியை காட்டியது. கிழவர், இது குழந்தையின் பேச்சு என்று விட்டிருக்கலாம் இல்லை? விஷமமாக சொர்ணத்தை பார்த்து சிரித்து, இந்த வீட்டில் மதுரை தர்பாரா இல்லை சிதம்பர தர்பாரான்னு ரொம்ப நாளாக யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ புரிஞ்சிடுச்சு, மதுரை தான் என சுற்றி இருந்தவர்கள் விழித்தார்கள். அது என்ன மதுரை சிதம்பரம் தர்பார்? தெரியாது? மதுரையில் யார் முக்கியம்? மீனாட்சி தானே. அதுபோல் சிதம்பரத்தில் நடராஜர். எந்த வீட்டில் எந்த கை ஓங்கி இருக்குதோ அதன்படி மதுரை சிதம்பரம்னு சொல்கிறது வழக்கம். இங்கே மதுரை ஆட்சி தான். அதான் வாண்டு கூட அந்த பாட்டியை தான் பிடிக்கும்னு சொல்லுது. வயசுக்கு ஏற்ற விதமாக இல்லாமல் எங்கு என்ன பேசுவது என்று தெரியாமல் கெக்க பிக்க என்று கிழவர் பேத்த, ஹாட இது என்ன உளறல் என்று அதை விட்டு விடாமல் ஸ்வர்ணம் அந்த பேச்சால் ரொம்பத்தான் அடிபட்டு போனாள். விருந்தாளிகள் அந்த பக்கம் போன பிறகு, என்னம்மா சொல்லி காமிச்சிட்டு போகிறாரு பாரு மது, எல்லாம் என் போராத காலம் என்று அவள் விசும்ப, விடுமா கிராக்குத்தனமாக அவர் பேசினா நீங்கள் அதை போய் பெருசு பண்ணிக்கிட்டே என்று மாதவன் சமாதானம் செய்தான். ஆனால் இந்த 2 சம்பவங்களும் சம்பந்திகள் இடையே காணப்பட்ட நெருக்கத்தை விரல் அத்தனை பாதித்தது நிஜம். ஊன்றப்பட்ட விதைக்கு வகையாய் அவ்வப்போது தண்ணீர் வேறு கிடைக்க திமுதிமுவென்று அது வளர்ந்து விட்டதில் அதிசயம் என்ன? ஒருவரிடம் குற்றம் குறை காண வேண்டும் என்று எண்ணிவிட்டால் நின்றால் குற்றம், உட்கார்ந்தால் தவறுதானே? இவள் என்னை மதிக்கவில்லை என்று நினைத்து விட்டால் எது பேசினாலும் செய்தாலும் குறை இல்லாமலா போகும்? பாகீரதியும் சொர்ணமும் இதுவரை தாங்கள் விட்டு கொடுத்து வாழ்ந்தது போதும் என்று தீர்மானித்து விட்ட தினசில் ரொம்ப சீக்கிரமே அடுத்தடுத்து பகை பொறிகளை விசிறிவிடும் சம்பவங்கள் நிறைய நடக்க தீ ஜுவாலை விட்டு கொண்டு எரிய முற்பட்டது. என் பிள்ளை வீட்டில் இவள் என்ன வந்து உட்கார்ந்து கொண்டு நாட்டாம பண்ணுவது என்கிற கசப்பு சொர்ணத்துக்கும், இவளிடம் பணம் இருந்தால் அது இவளோடு, அந்த ராங்கியெல்லாம் என்னிடம் வேண்டாம், அன்புக்கு கட்டுப்படுவனே ஒழிய இவள் அதிகாரத்துக்கு இல்லை என்று பாகீரதியும் குமுறத் தொடங்கின பின் வெளிப்படையாகவே இருவரும் சொல்லி காட்டிக்கொள்ள ஆரம்பித்தனர். அதுவும் வந்தனாவுக்கு வளர்த்தி போதவில்லை. முட்டை கொடுத்தால் நல்லது என்று டாக்டர் ஒரு தரம் சொல்லிவிட, இத்தனை நாட்களாய் சொல்லிவிட்டோமே என்று அசைவம் சமைப்பது பற்றி வாயை திறக்காமல் இருந்த ஸ்வர்ணம், இதுதான் சாக்கு என்று ஆயாவிடம் காசு கொடுத்து முட்டை வாங்கி வரச் செய்து தானே அதை பொரித்து பேத்திக்கு ஊட்டிவிட, சமையல் கட்டை சம்பந்தியம்மா அசிங்கம் பண்ணுவது பிடிக்காமல் போக ஒரேடியாக தலையை சுத்துது. ராத்திரி சமையலை செய்ய என்னால் முடியாது என்று அடிக்கடி பாகீரதி அடம் பண்ண, வேண்டுமென்றே இவளை விட்டுவிட்டு பக்கத்து வீட்டு பெண்மணியுடன் மத்திய ஆட்ட தமிழ் சினிமாவுக்கு ஸ்வர்ணம் சென்று வர, அவள் மண்டையிடி என்று படுத்து இருக்கையில் பாகீரதி பஜனை பாடல்களை பெரிசாக ரெக்கார்டரில் அலறவிட, இங்கே வா என் வந்தனா கண்ணு, இன்னைக்கு பாட்டி உன்னை குளிப்பாட்டி ட்ரெஸ் பண்ணிடுவேனா? அழகான பேரா வந்தனான்னு வச்சுட்டு சின்னி என்ன சின்னி, இனிமே யாராச்சும் உன்னை அப்படி கூப்பிட்டாங்கன்னா ஏன்னு கேட்காதடி ராஜாத்தி. உனக்கு சாக்லேட் வேணுமா? கேட்பரி சாக்லேட்டு நான் வாங்கி தரேன். வந்தனா கண்ணு, உனக்கு யாரை பிடிக்கும்? என்ன தானே என்று ஸ்வர்ணம் கொஞ்ச, அவள் அந்த பக்கம் போனதும் பேத்தி அழைத்து, சின்னி குட்டிக்கு இப்படி அசிங்கமாக பின்னி விட்டது யாரு?
பத்திரகாளி மாதிரி மை பூசி விட்டது யாரு? ஏ தூ, நல்லாவே இல்லை. பாட்டி ட்ரெஸ் பண்ணால் தானே உனக்கு பிடிக்கும். தங்கம், வாடிம்மா, மையை தொடச்சி விடுறேன். நீ நானும் கோவிலுக்கு போயிட்டு வரலாமா? தாமரைப்பூ வாங்கி தட்டுமா? நாளைக்கு முறுக்கு சுட்டு தட்டுமா? உனக்கு ரொம்ப பிடிக்குமே என்று சொல்லி சற்று முன் சொர்ணம் செய்துவிட்ட அலங்காரத்தை அழித்து பாகீரதி வேறு பண்ணிவிட, ஆயாவிடம் இவள் முதலில் கூடத்தை மெழுகு என்றால் அவள் சமையல் கட்டை சுத்தம் பண்ணிட்டு பாக்கி வேலை கவனி என, இவள் கீரைக்காரியை அழைத்தால் அவள் கீரையா, யாருக்கும் இங்கே பிடிக்காது, வேணாம் என, மாலை வந்தால் சொர்ணம் கூடத்தில் டிவி வைக்க பாகீரதி சாப்பாட்டறையில் டேப் ரெக்கார்டரை உறக்க பாடவிட, 3 மாசங்களை அக்கடா என்று கழித்த உஷாவும் மாதவனும் இந்த மனஸ்தாபங்களால் அவர்களையும் அறியாமல் பாதிக்கப்பட்டு ரொம்ப சீக்கிரமே தங்கள் உறவிலும் இந்த கசப்பை ஊடுருவ விட்டார்கள். இதோடு இந்த அத்தியாயம் முடிவுற்றது.